சுமார் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்படி நல்ல இயற்கையான ஏரியாவுக்கு வந்துருங்க. இந்த ஏரியாவை பார்க்கும்போது சின்ன வயசு ஞாபகங்கள் எல்லாம் வருது. இப்போ நாங்கள் சேத்துல கால் வைக்கிறது இல்லை, நேரு சோத்துல கை வைக்கதான் வேலை. ஆனால் இன்னைக்கு சேத்துல கால் வைக்கணும்னு ஒரு முடிவோட நிற்கும். இன்னைக்கு சேத்துல இதெல்லாம் இறங்கி ஜாலியாக அப்படி பார்க்கணும். இந்த விவசாயிகள் எல்லாம் என்ன மாதிரி இறங்கி எந்த விவசாய நிலங்களை எல்லாம் பார்க்க போகிறோம். சின்ன வயசுல அப்படி இந்த கதிர் வாடுறது, நெல் அரைக்கிறது, இதெல்லாம் சின்ன வயசுல எங்க ஊர்ல இஷ்டம் போல பார்த்துருக்கோம். ஆனால் இது பக்கத்து ஊர் தான். ஆனால் இங்கே இன்னைக்கு வந்திருக்கேன், நிறைய வருஷங்கள் ஆச்சு. இப்போ பக்கத்து ஊர் வரைக்கும் நேரம் இல்லை. எல்லாரும் சிட்டியில் அப்படியே வாழ்ந்து இப்போ கிராமத்தில் யாரும் வாடுறது கிடையாது. இப்போ எல்லாம் நம்ம ஏரியா மோஸ்ட்லி அந்த விவசாயம் எல்லாம் மாறிடுச்சு. விவசாயங்கள் மொத்தத்தில் மாறது காரணம் எல்லாமே ரப்பர். எங்கள் ஏரியாவில் ரப்பர் விவசாயம் ஆகிடுச்சு. நேரமே எல்லாம் நெல் விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தோம். நெல், வாழை, தென்னை. தெரியும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேக்சிமம் நெல், வாழை, தென்னை இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ ரப்பர் பகுதி கேரளா மாடலில் ரப்பர் ஆகியாச்சு. ரப்பர் ஆனதோட எல்லாரும் நல்லா டெவலப் ஆகியாச்சு. அதனால யாரும் இப்போ சேத்துல கால் வைக்கிறது இல்லை, சோத்துல தான் கை வைக்கிறது. பாருங்க, ஒரு விவசாயிகள் என்ன ரிஸ்க் எடுத்து வருது அங்கே பாருங்க. இந்த விவசாயம் இதுதான் முக்கியமான விஷயம். நம்ம பயிர் நெல் விதைக்கிறது இல்லை விஷயம். இதை பார்த்தீங்களா, பைய போகணும். இதுல எல்லாம் நிறைய களை. இதை பார்த்தீங்களா, இதுதான் களை. இதை பிடுங்க. இந்த களை பிடுங்கினாதான் நமக்கு இதுதான் களை. இது நெல் கிடையாது. பார்த்தீங்களா, இது களை. இந்த களை இருந்துச்சுன்னா இதை நம்ம இப்போ சேத்துல காலி வச்சு இதை பிடுங்கணும். இதில் இப்போ பிடுங்கிட்டு இல்லை களை, என்ன பிடுங்கணும். இப்போ தான் இதை இதெல்லாம் பிடுங்கி இதுக்கெல்லாம் இனி ஆட்கள் விட்டு பிடுங்கணும். இப்போ நிறைய இடத்துல இதுக்கெல்லாம் தைலம் அடிப்பணும். தைலம் அடித்தாலும் களை வரதான் செய்யும். இருந்தாலும் இது நேச்சுரலாகிட்டு இது இப்படி பிடுங்கணும். களை பிடுங்கி மாற்றணும். அப்போ நமக்கு இப்போ கால் இப்போ பார்த்துக்கிறேன், சேத்துல கால் வச்சிருக்கும். அது கால் இருக்க ரிஸ்க்கு. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் விவசாயம் பண்ணியது. பார்த்தீங்களா, சேத்துல மொத்தத்தில் கால் உள்ள வர போகும். இந்த இதுல எல்லாம் கதிர் கொஞ்சம் நல்ல இதாட்டு வந்துருக்கு. களை எல்லாம் பிடிக்காச்சு. இங்க நிறைய களை இருக்குது, பிடுங்கலாம். அந்த களை எல்லாம் பாருங்க, என்ன இருங்க களை எல்லாம் அதுல நிறைய களை இருக்கு. எல்லாம் பிடுங்கணும். இந்த சைடுல இதுல எல்லாம் பார்த்தாலே தெரியும். பார்த்தீங்கன்னா நிறைய களை இருக்கு. இந்த களைஞ்சனா அது மாத்திரம் இல்லை, களை இதெல்லாம் பிடுங்கணும். பார்த்தீங்களா, இந்த களை எல்லாம் பிடுங்கணும். களைஞ்சினாலே பில்லுதான். அதான் சொல்லுவேன், களைஞ்சில்லுவேன். பண்டு முன்னாடி உள்ள பாட்டிமார்கள் எல்லாம் அப்படிதான் சொல்லி தந்தாங்க எங்களுக்கு. இப்போ இதெல்லாம் மறந்தே போச்சு. பாருங்க, என்ஜாய் பண்ணலாம்னு ஒரு முடிவோடு வந்திருக்காரு. எல்லா சிட்டியில கடந்து இப்ப கிராமத்தை பார்க்கும்போது அது முகத்திலே ஒரு மகிழ்ச்சி தெரியும். விளைச்சல பாருங்க. இதெல்லாம் இப்போ எல்லா இதுலேயும் கதிர் வர தொடங்கிட்டு களை எல்லாம் பிடுங்கி நீட்டாகிட்டு இருக்கு. இதில் களை எல்லாம் காட்டு பார்த்தியா, களைகள் எல்லாம் பிடுங்கி நீட்டாக கிடக்குது. ஆனால் எங்கே களை கிடக்குது. இந்த களை பிடுங்க. இது வாழை விவசாயம் பாருங்க. வாழை இந்த பார்த்தீங்களா, கம்போர் கட்டிடுது செருப்பு. வாழை கொலை சின்னதா போடுதுன்னு சொல்லிட்டு இதை கட்டினா பெருசா போடுமா கொலை. அதாக இதை கட்டிடுது கம்போர். இது காக்கா எல்லாம் கொத்தன்னு சொல்லிட்டு அந்த சாக்கு கட்டிடுது. சர்ஜின்னு இது குருவி காக்கா எல்லாம் கொத்த அந்த சாக்கு கட்டிடுது. யாரும் கரியலை எல்லாம் பதிஞ்சு விடுவோம் வாழைக்கு. இது சாக்கு நேரமா குரங்கு உள்ள ஏரியால தான் இது கட்டுவோம், தெரியுமா? குரங்கு இருக்க இல்ல, தென்னையில வர கட்டுவோம், அந்த குச்சங்காலில கட்டுவோம். முன்னாடி குரங்கு உள்ளது. இப்ப நம்ம இடத்துல குரங்கு குறவு தானே, மழை இருக்கனால குரங்கு நிறைய இருக்கனால கட்டி இருக்கு. வாழை 20 ரூபாய்க்கு கொடுக்கணும். அந்த பாட்டத்துக்கு கிடைக்கிது. விவசாய பாட்டம் இடம் தெரியுமா? ஒரு வாழை 20 ரூபா ஒரு கண்ணு. இந்த கொலை எடுத்துட்டு தான் விற்கும். விவசாயி எடுத்துட்டு தான் கிடைக்கும். ரொம்ப கம்மியா தான் போகும். எத்தனை படல இறக்கி சல்லு கொலை கண்டிப்பா. அப்ப நமக்கு நஷ்டம். ஒரு விவசாயிக்கு ரொம்ப நஷ்டமா இருக்கும். என்ன ஓடியா எங்க ஆரம்பிக்கல. பக்கத்து ஊர்ல கோயில் திருவிழா, அதான் அன்னதானம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அங்க 2 பேர் ஸ்பீடா ஓடுறாங்க. நாங்க எப்பவுமே பொறுமையா தான் போவோம். அதனால நாங்க பைய வரோம்.